morning, everybody. Good morning. This is Sridhasi. I have finished makeup artist course and I am working as a makeup artist past 3 years. ஓகேங்களா இங்கே வந்து ஜாயின் பண்ணது 2 months வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ மேக்கப். நம்ம ஏன் மேக்கப் பண்ணணும்? Why should we learn makeup first? What is the necessity to learn? தேவைப்பட கொடுக்குறேன். இல்ல ஸ்பீக்கோ ஜெனரலா நம்ம ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் பேசிக்கிறோம். ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் தான் சொல்லணும் அப்படி இல்ல. எல்லாருக்குமே ஒரு everybody have a different kind of thoughts. கொஞ்சம் போல்டா காமிச்சலாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாக்ட்லி. எப்பயுமே நம்ம ஒரு 4 பேருக்கு முன்னாடி போகும்போது நம்ம வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங்கோட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மற்றவங்களுக்கு தான் நம்ம மேக்கப் பண்ணணும்னு கிடையாது. நம்மளே நம்ம வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக காமிச்சிக்கலாம். எதனா ஒரு ஜாப்க்கு அட்டன் பண்ணுறோம், ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங்காக இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ நம்மளை பர்சன் ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்ரோச்சோட விதமே வேற மாதிரி புரியுதுங்க. நம்ம நார்மலாக போகிறதுக்கும் செல்ஃப் க்ரூமிங்காக போகிறதுக்கும் அவங்க எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறாங்கன்றது அவங்களோட வே ஆஃப் டாக்கிங்லேயே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இது நம்ம எல்லாருமே கடந்து தான் வந்துருக்கு. ஈச் அண்ட் எவ்ரிபடி கடந்து தான் வந்துருக்கு. ஸோ மேக்கப் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் தான் மேக்கப்னு கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி ப்ரெசென்ட்டாக காமிக்கிறது. அப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக காமிக்கும் போது பிரைடோட ஃபீல் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக? ஸோ இவங்க வந்து நல்லா ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெசென்ட்டான லுக் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அதாவது கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணுறேன். நான் வந்து டீப் ஸ்கின்னாலாம் மெயின்டைன் பண்ணுவேன், இல்லை டீப் ஸ்கின்னை ஃபேட் ஸ்கின்னாக காட்டுவேன் அப்படி கிடையாது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப வந்து பூசின மாதிரி வேண்டாம், என் ஸ்கின்னை இப்போ மேக்ஸிமம் கேட்குற பிரைட் வந்து என்னன்னா என் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கப்பா போதும். ஆனால் ஒரு சிலவங்க கேட்பாங்க கொஞ்சம் எனக்கு ஃபேட் நான் வந்து கொஞ்சம் கோல்டாக தெரியணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன தெரியணும்னா எல்லா கைண்ட் ஆஃப் மேக்கப்ஸும் நமக்கு தெரியும். அப்பதான் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் ஒன் டேல கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஒர்க் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் ஒன் டே கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து இது ஃபாலோ பண்ணி நம்ம வந்து 15 days மாஸ்டர் கிளாஸ் போகிறோம். ஸோ அதில் என்னென்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு ஆயில் ஸ்கின் வந்தால் நீங்கள் எப்படி மெயின்டைன் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும், ஆயில் ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஒரு ட்ரை ஸ்கின் வந்தா எப்படி நீங்க அதாவது அந்த கிளைண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்னி ஓகேங்களா பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் அந்த ஸ்கின்கான கிளைண்ட் வந்தா நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலவங்க வந்து ஐ ஷேடோ எனக்கு வந்து சாரி கலருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சிலவங்க எனக்கு சட்டிலா போட்டாலும் எனக்கு மேக்கப்பே போடாது, அதாவது மேக்கப் போடாத மாதிரியே இருக்கணும் ஆனால் அழகாக தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்ஃபில் பண்ணுவோம் கிளைண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்களா, நிறைய லெவலாம் நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ், மெஸ்ஸி பண்ணு, மெஸ்ஸி பிரைடு, ஃபிஷ் ஸ்டைலு, ஓகேங்களா, நிறைய ஹேர் ஸ்டைல். ஸோ 12+ ஹேர் ஸ்டைல் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். 12+ ஹேர் ஸ்டைல் தான், பட் 12ன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கிறது வந்து மோர் தென் 12 தான். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் ஐடியா. ஓகேங்களா? இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஓகே இதுதான் பேஸ், நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ்லாம் நம்ம சொல்லிக் ஹேர் ஸ்டைல். அது மட்டும் இல்லாமல் சாரீ டிராப்பிங் வந்து என்னன்னா நார்மல் கைண்ட் ஆஃப் சாரீ டிராப்பிங். இப்போ வந்து ஒரு சாரீ வந்து கேன் சாரீ கட்டுறது. கேன் சாரீனா இப்போ வந்து இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் இந்த பிரின்ஸ் மாதிரி இருக்கும் இன்ஸ்கர்ட். அதை போட்டுட்டு அந்த நம்ம நார்மல் ஸ்கர்ட் போட்டுட்டு ஒரு சாரியே எப்படி ஒரு லெஹங்கா டைப்ல நம்ம கட்டலாம். அதுக்கப்புறம் சாரி நம்ம ஆஃப் சாரி நம்ம கட்டுவோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷனல் ஆஃப் சாரி கட்டுவோம் எப்படி ஒரு சாரியை ஒரு ஆஃப் சாரியை கன்வெர்ட் பண்ணி கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாரல் டெக்னிக், ஒரு ஃப்ளவர்ஸ் இப்போ வந்து சாரிக்கு மேட்சிங்காக வந்து ஃப்ளவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளைண்ட் எல்லாம். ரிசப்ஷனுக்குலாம் பார்த்துருப்பீங்க, மல்லிகைப்பூல யார் வைக்கிறது, ஜிப்சி, இதுல நிறைய கஸ்டமைஸ் வந்து சன்ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கணும். எல்லாமே புரியுதுங்களா? கேக்கியாக ரொம்ப வந்து மெல்ட் ஆயிடும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? மேக்கப் என்ன ஆகும், வழிஞ்சு வந்து ஒரு ட்ரை ஸ்கின்
ஒரு கிளைண்ட் கிட்ட போய் நீங்க வந்து பவுடர் அள்ளி பிரிச்சு ரொம்ப ட்ரையா ஒரு மேக்கப் போடுறீங்க, என்ன ஆகும்? பேட்சி ஆயிடும், கேக்கி ஆயிடும். ஓகேங்களா? மேக்கப் திட்டா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, மேக்கப் திட்டா ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அதாவது மேக்கப் கிரே ஆக பிரச்சனை பாத்தீங்களா, மேக்கப் வந்து ஆஷ் கலர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா ஸ்கின் அனாலிசிஸ் பண்ணாம ஒரு பேஸ் வந்து கரெக்டா கொடுக்காம ஒரு மேக்கப் பண்ணா இந்த மாதிரியான பிரச்சனை தான் வரும். இப்போ 15 days கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 10,000 ஒரு ஆண்டி எழுதி செட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து 50,000 60,000 வந்து நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ பேசிக் 10,000 ஒரு ஆண்டி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் வர அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து மேக்கப் வந்து ஆர்டர் வர நம்ம ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து லோ எண்ட் டு ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு எந்த டீடைல் ஏன்னா இது வந்து 1 day கிளாஸ். ஓகேங்களா? எப்படி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றத நீ பண்ணுங்க. 15 days கிளாஸ்லாம் வந்து ப்ராடக்டோட டீடைல்ஸ் எப்படி ஒரு ஸ்கின்க்கும் அனாட்டமி எப்படி பண்ணுறது, அப்புறம் ஃப்ளாரினேட்டிங் கிளாஸ், சானிடேஷன் கிளாஸ், ஹேர் ஸ்டைல் கிளாஸ் எல்லாமே வந்து இப்போ எப்படின்னா மேக்கப் எதுக்கு நம்ம பண்ணுறோம், மேக்கப் எதுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து ப்ளசண்ட்டாக காமிக்கிறது. நம்ம நாட் ஓன்லி ஃபார் த பிரைடல் பர்பஸ், நம்ம வந்து ப்ளசண்ட்டாக நம்ம எப்படி பீப்புளுக்கு முன்னாடி நம்ம ஒரு போல்டு கிடைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு பர்ஃபெக்ட் மேக்கப் நம்ம பர்ஃபெக்டான மேக்கப் கற்றுக்கிட்டா நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். எங்கே போனாலும் யார் வேணாலும் நம்ம வந்து போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம மேக்கப் கற்றுக்கிறோம். இந்த 1 day செமினாரை வந்து சரி ஓகே, இப்போ வந்து இந்த 1 day செமினாரில் நம்ம எப்படி கற்றுக்கணும்னா ஃபுல் மேக்கப்பை கண்டிப்பாக யாராலுமே 1 day கற்றுக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அதை ஃபர்ஸ்டே நாங்கள் சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அப்புறம் ஏன் இந்த 1 day செமினார் அப்படின்னா எங்கள் கிளாஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து மேக்கப் கிளாஸில் வந்து பிளைண்டாக ஜாயின் பண்ணுறதை விட இந்த மாதிரி 1 day செமினார் அட்டன் பண்ணிட்டா இவங்க எப்படி பண்ணுவாங்க, இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா எங்களால். இப்போ வந்து 15 days நாங்கள் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னென்னா 5 demo காட்டுவோம், எப்படி ஒரு டீப் ஸ்கின்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா வர கஸ்டமர் எல்லாமே ஒரே ஸ்கின் டோனாக இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, எல்லாமே ஒரே ஸ்கின் டோனாக இருக்கீங்களா? ஒருத்தவங்க ஃபர்ஸ்டே எல்லா ஸ்கின் டோனும் ஒரு 5 கேட்டகரிஸில் வருவாங்க. வெரி ஃபேர் டு ஃபேர், ஃபேர் டு மீடியம், அதுக்கப்புறம் வந்து மீடியம் டு டீப், டீப் டு வெரி டீப். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கேட்டகரிஸில் வந்து பீப்புள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கின் டோனோட மேக்கப் வந்து இன்னொரு ஸ்கின் டோன் போட முடியுமா? இப்போ ஒரு ரொம்ப டீப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேர் ஸ்கின்னாக காரணம்ன்றதால ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு ஃபேரான ஒரு ஃபவுண்டேஷன் கிட் போட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபேர் ஆகிடுவாங்க? கண்டிப்பாக ஆக மாட்டாங்க, இன்னும் கருப்பாயிடுவாங்க, கிரேவாவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்கின் அனாட்டமி. ஒரு ஓவல் ஷேப் ஃபேஸை எப்படி நம்ம வந்து கட் பண்ணி காட்டணும், ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபேஸ்க்கு எப்படி நம்ம காண்டோர் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து 15 days கிளாஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்களுக்கு இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்ரேஷன் எல்லாருக்குமே ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து மேக்கப் முன்னாடி வந்து நம்ம நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிளென்ஸ் பண்ணலை அப்படின்னா உள்ள டர்ட் இருக்கும். ஸோ டர்ட்டால் என்ன ஆகும்னா மேக்கப் வந்து கேக்கே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு உடனே ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கிளென்ஸ், அதுக்கப்புறம் டோனர். நம்ம வந்து டோனர் வந்து வாய்ஸ் நல்லா போல்டாக இருக்கும். நம்ம கேட்க வந்த காரணம் வந்து நான் வந்து ஒரே இடத்துல இருந்து பேசுவேன். எப்பயுமே வந்து டோனர் ஸ்ப்ரே பண்ணும்போது 1 டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம்.
தெரியுதா டெப்தா உங்களுக்கு? கலர்ஸ் நான் 2 கலர் யூஸ் பண்ணிருக்கேன், கலர் கண்டுபிடிக்க முடியுதா? ஆனால் கொஞ்சம் லைட்டாக வேரியேஷன் தெரியும். இங்கே ஒரு கலர் ஆகும், இங்கே வந்து டெப்த் ஆகும் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதில் என்னென்ன கலர் இப்போ யூஸ் பண்ணிருக்கோம்? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஹைவரி கலர், இங்கே வந்து இன்டெக்ட் வந்து ப்ரௌன். நான் சொல்லலை ப்ரௌன் எடுத்து போகிறேன்னு. ப்ரௌன் வந்து ரொம்ப எடுக்கல, லைட்டாக மைல்டாக தான் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். இல்லை இன்னும் நம்மள கொஞ்சம் நல்லா அந்த கலர்ஸ் வந்து பார்க்க குவாலிட்டி இருக்குன்னா இதோட லைட்டர் வெர்ஷன் போகணும். இதோட லைட்டர் வெர்ஷன் போனால் தான் இந்த டார்க்கர் வெர்ஷனும் உங்களுக்கு கிடைக்கிறது. எப்பயுமே கலர் எடுத்து அப்படியே இருக்கக்கூடாது, டேப் பண்ணிவிட்டு ப்ராடக்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கலர் அந்த பெசல்ஸாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணோம். ஷிம்மர்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலவங்களுக்கு ஷிம்மர்ஸ்லாம் வேண்டாம், மேட்டிஃபையாக இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். பட் முகூர்த்தம்க்கு நார்மலாக என்ன கலர் ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா கோல்டன் கலர்லேயே பண்ணணும். கோல்டன் கலர் என்ன இருக்கும்? இதான் ஷிம்மர்ஸ். ஓகேங்களா? இது நான் போட்ட உடனே அவங்க ஒரு ஐலுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ். அது இது ஹைலைட் சொல்லணுங்களா இல்லை ஷிம்மர்ஸ்? ஷிம்மர்ஸ் கிளிட்டர்ஸ் நிறைய இருக்குது. பாப்பா பாய் தெரியும், மிக்ஸ் ஐபால் அது மட்டும் நல்லா பாப்பா பாய் தெரியும். ஆனால் நீங்கள் ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடியுதுன்னு தெரியல. ஒரு அட்டையை வச்சு கோடு வச்சுருக்கேன் இல்லை ஓகேவா? இப்போ ஐ ஷேடோ போட்டுருக்கும் தெரியும் எந்த கலர். இப்போ வந்து அந்த ஐலிட்ஸ் அந்த ஐபால் மட்டும் நல்லா பார்க்க போயிருக்கீங்க. ஸோ இப்படிதான் ஒரு முகூர்த்தம் ட்ரெண்ட். ஒரு இதுலேயே வந்து கட் க்ரீஸ் இருக்குது, ஹாஃப் கட் க்ரீஸு, ஃபுல் கட் க்ரீஸு, ஐ மேக்கப்பில் நிறைய இருக்குது. ஹாஃப் கட் க்ரீஸ் எப்படி பண்ணுறது, ஒரு ஐயை எப்படி தனியாக இப்போ நம்ம கண்ணை முன்னே இங்கே ஒரு கலர் ஆகும், மேலெல்லாம் ஒரு கலர் ஆகும் அப்படிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கலராக இருக்கும், இங்கேருந்து இது வேறு மாதிரி கலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல் டுட்டோரியல் வந்து டீடைல் கிளாஸ் 15 days கிளாஸில் வந்து இதெல்லாம் எதில் ப்ளே பண்ணுவோம்னா ரிசப்ஷனில். ஓகேங்களா? ஒரு லெஹங்கா போடலாம், ஒரு சோலி போட்டால், ஒரு ஹாஃப் சாரி வந்து கேன் சாரியாக வேர் பண்ணும்போது ஸோ நம்ம அந்த அந்த டைமில் வந்து இந்த கட் க்ரீஸு, ஹாஃப் கட் க்ரீஸு, ஃபுல் கட் க்ரீஸு இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஐ மேக்கப் தான் ஒரு மேக்கப்போட ஜீவன் இல்லைங்களா? ஒரு ஐயை நல்லா பாப்பப் பண்ணி காட்டினா இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் ஐ லுக். ஓகேங்களா? ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு முகூர்த்தத்துக்கு எவ்வளோ ஐ லுக் பண்ண முடியுமோ அதுதான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு நிறைய ப்ளே பண்ணுறோம், கலர்ஸோடு நிறைய ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஐ மேக்கப், இவ்வளோதான் ஐ மேக்கப். நான் என்ன பண்ணுவேன்னா லேஷஸ் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஸ்டிக் பண்ணால் என்ன ஆகும்னா ஹரிபரியில் நம்ம டென்ஷன் ஆகி ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் முடிச்சதுமே லேஷஸ் ஸ்டிக் பண்ணுவேன். எனிஹாவ் நம்ம ஐ மேக்கப்பே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம லேஷஸ் ஸ்டிக் பண்ணிட்டா அது நம்ம மேக்கப் முடிகிற வரையும் நம்ம என்ன அந்த லேஷ் வந்து செட் ஆகிடும். லாஸ்ட் டைமில் இந்த இடத்துல மட்டும் முடிஞ்சுட்டு வரும், அப்போ நமக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ மேக்கப் முடிச்சிட்டதுமே நான் லேஷஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஐலைனர் போட்டு விட்டுருவேன். ஸோ நம்மளுக்கு அடுத்தடுத்து மேக்கப் வந்து இப்போ என்னுடைய மேக்கப் வந்து 1 hourல முடிச்சிடும். உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்துட்டு பண்ணுறதே எனக்கு டைம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் உங்களே வந்து அந்த ஸ்பீடு கொண்டு வரும். நம்ம வீட்டிலேருந்து கற்றுக்கிறதுக்கும் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கிறதுக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரைன் பண்ணுவோம், இது வந்து உங்களுடைய ஸ்பீட் கிடையாது, இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பிரைடு நம்ம யாருக்கு பண்ண போகிறோம், மாடலுக்கு பண்ண போகிறோமோ பிரைடுக்கு பண்ண போகிறோம். பிரைடு ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்கும் அந்த டைம் வந்து 1 hour அதிகம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு குயிக்காக பண்ணுற அளவுக்கு நாங்கள் ட்ரைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லேஷ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கர்ல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லேஷஸும் வந்து கம்பல்சரி கிடையாது, வச்சே ஆகணும், வச்சாதான் பிரைடல் மேக் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில கிளைண்ட்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவோம், அவங்களாம் விட்டுடலாம். ஆனால் நம்ம லேஷஸை எப்படி நம்ம அப்லிஃப்ட் பண்ணி காட்டலாம், நேச்சுரலாக எப்படி அப்லிஃப்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கிளாஸில். ஓகேங்களா?
லேஷஸ் வந்து இந்த லேஷஸ் வந்து லேஷ் எப்பயுமே வந்து நம்ம இந்த கம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு உடனே வைக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வந்து கொஞ்சம் செட் ஆகி அதை கிரிப்பை பிடிக்கிறது. நம்ம உடனே வச்சோம் அப்படின்னா தீட்டி அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிக்கி ஃபீல் கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம வந்து லேஷஸ் எப்பவுமே செட் பண்ணணும். மாதிரி லேஷஸும் வந்து நம்ம டக்குனு கழட்டி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட கண்ணோட சைஸை பொறுத்து தான் நம்ம லேஷஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். பெரிய கண்ணு இருக்கிறவங்களுக்கு போய் குட்டி லேஷஸ் வச்சா நல்லா இருக்குமா? இது எனக்கு ஒரே சைஸாக கொடுப்பாங்க. எல்லாருமே பெரிய சைஸாக கொடுப்பாங்க. குட்டி கண்ணாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக வச்சா நான் பெருசாக அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ அப்புறமா கட் பண்ணி அவங்களோட இப்போ எனக்கு தெரிய கண்ணு பார்த்துட்டுமே ஓரளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி லேஷஸ் ப்ளூ வந்து எப்பயுமே நம்ம வந்து கலர்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் ப்ளூ தான் வாங்கணும். பிளாக் கலர் ப்ளூ வாங்கணும். ப்ளூலே பிளாக் இருக்குங்களா? அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் தூரமாக வைக்கணும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த எண்டில் தான். இப்போ வந்து இந்த எண்டில் தான் நம்ம வந்து பிடிச்சிட்டு எப்பவுமே லேஷஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எங்கே வந்து கழண்டுட்டு வரும். அந்த எட்ஜில் தான் கழண்டுட்டு வரும். இதை வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகுது. இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் ஆனவொடனே அந்த ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்கும். அந்த ஸ்டிக்கி ஃபீல் கொடுத்த உடனே வச்சுட்டோன்னா டக்குன்னு செட் ஆகிடும். ஆனால் நமக்கு மேக்கப்லேயே ஐ தான் நம்ம மேக்கப் பண்ணணும். ஆமாம், ஐ மேக்கப்பை நம்ம டைம் எடுத்து பண்ணணும். பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஐக்கு டைம் கொடுக்கணும். எப்பயுமே வந்து கண்ணை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஐ லேஷஸ் வந்து ஹார்டாக மேலே போய் ஒட்ட போயிடுவாங்க. ஹாய் ஹார்டாக போய் ஒட்டா என்னன்னு தெரியும். லேஷஸ் ஒட்டிருக்கோம் தெரியும். நம்ம ஆல்ரெடி இருக்க லேஷஸோட நம்ம வந்து கம்பைன் ஆகி நம்ம ஒட்டிருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம லேஷஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? Can you see the difference right now? தெரியுதா? ஸ்டிக் பண்ணிருக்கோம் தெரியுதா? மேலே ஒட்டினா என்ன ஆகும் தெரியும். அதை மாட்டி வச்சுங்க. ஸோ அது பர்ஃபெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் கரெக்டாக அந்த ஐ லேஷ் மேலே ஒட்டணும். ஓகே. அது எடுத்து ஆல்ரெடி ஒட்டினவங்களுக்கு ஓகே, புதுசாக ஒட்டுறவங்களுக்கு மேலே தான் ஒட்டணும். ஏன்னா அவ்வளோ கிரிப்பு கொடுக்காது சீக்கிரமாக. இது வந்து ஆல்ரெடி நான் கம்மு விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல, அது ஆல்ரெடி இங்கேயே செட் ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் எவாபரேட் ஆனாலே போதும். நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும். நல்லா பாப்பாய் தெரியும் இல்லையா? இது வந்து கண்ணு கொஞ்ச நேரம் கண்ணை திறக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. கண்ணு திறந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகாது. கொஞ்ச நேரம் செட் ஆகிற வரைக்கும் கண்ணை மூடிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பார்த்துட்டு ஹேர் பாஸ் பற்றி எனக்கே நான் பேசியிருந்தேன். ஒரு பெரிய இருக்கும் காது வலிக்கிறது இது நல்லா உள்ள கேட்குதா? அப்படியே அப்படியே உங்களுக்கு சப்போஸ் ஒழுங்காக பிளேஸ் ஆகலைன்னா இந்த டைல் கவுண்டர் எடுத்து இன்னொரு வாட்டி ஆக்சுவலி க்ளூ நிறைய கைண்ட் ஆஃப் க்ளூஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குல்ல. நான் வந்து இந்த மாதிரி க்ளூ தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனிஹவ் இது கலர்லெஸ் தானே. கொஞ்ச நேரம் ஆனால் இப்போ ஒயிட்டாக தெரியும். அது கொஞ்ச நேரம் ஆனால் எவாப்ரேட் ஆகிடும், கலர்லெஸ்ஸாக ஆகிடும். நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தெரியும். ஒரு ஆஃப்டர் ஒரு 5 to 10 minutes அப்புறம் அது ஸ்கின்னோட ஸ்கின்னாக வந்து பிளண்ட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இந்த 2 ஃபிங்கர் இருக்குல்ல, 4 ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. கண்ணு வந்து ரொம்ப மைல்டான ஏரியா போட்டு அடுத்து நம்ம டென்ஷன் ஆகிடும். அதனால் லைட்டாக
ஒரு லைட் ப்ரெஷர் அந்த ஐ லேஷஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியல எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படும். அந்த குட்டி ப்ரெஷர் வந்து கொடுத்தா ஓகே, இட் வில் பி செட்டில். ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா? இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. அவங்க கண்ணோட கண்ணா இப்போ லேஷஸ் ஒட்டிருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லேஷஸ் வந்து ப்ரைடு போட்டோம்னா இப்படி தான் ஒட்டணும். நீங்கள் வந்து மேலே போய் கண்ணு திறக்கும்போது இந்த லேஷஸ் கீழவும் அந்த லேஷஸ் மேலவும் இருக்கும். நம்ம என்னதான் வந்து மஸ்காரா வச்சு நம்ம வந்து ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணணும் ட்ரை பண்ணாலும் அது பிளெண்ட் ஆகாது. இப்போ நம்ம மஸ்காரா வச்சா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கை வந்து கண்ணு வந்து நல்லா கேர்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி விங் லைனரும் வந்து முகூர்த்தம்க்கு மோஸ்ட் ஓவர் எப்படி நம்ம சட்டிலாக போகணுமோ அந்த மேட் ஃபினிஷ் மேக்கப் முகூர்த்தம்க்கு ஏன் சொன்னீங்கன்னா இப்போ அவங்க வந்து அக்னி குண்டம் ஹோம குண்டம்க்கு முன்னாடிலாம் வைப்பாங்க. நீங்கள் டூயி ஃபினிஷ் மேக்கப் கொடுத்தா என்ன ஆகும்? வழுக்கிட்டு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ முகூர்த்தம்க்கு ப்ரிஃபரபிளி யூ ஹேவ் டு கிவ் த மேட் ஃபினிஷ் மேக்கப் ஒன்லி. பட் டிபெண்டிங் அப்பான் த ஸ்கின் டைப், இஃப் ஷீ இஸ் அ வெரி ட்ரை ஸ்கின்னா, இஃப் யூ கிவிங் வெரி ட்ரை மேக்கப் தட் இஸ் வெரி மேட் மேக்கப்னா தட் வில் பி கேக்கி. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு டிசைட் இட் டிபெண்டிங் அப்பான் த ஸ்கின் டைப். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கின் டோன் ஆல்சோ. ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் டோன் இருக்குது, கூல் டோன் இருக்குது, நியூட்ரல் டோன் இருக்குது. ஸோ இது பொறுத்தும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கண்ணை கட்டி காட்டிட்டு மாதிரி தான் இருக்கும். டீடைல் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து வி ஹேவ் டு டீச் யூ. வி மேக் யூ எக்ஸ்பர்ட் இன் திஸ். சொல்லுவாங்க மார்னிங் முடிச்சு ஹெச்டி கேட்குறாங்க. ஹெச்டி பண்ணலாம். இது ஹெச்டி தானே. ஹெச்டி வாட் இஸ் ஹெச்டி ஆக்சுவலி? வாட் இஸ் அது? According to your point, what is HD? High definition. Matte finish. No, not matte finish. What is HD? HD means what? High definition. We are giving high definition to your brows and eyes, nose, lips, cheeks, cheekbones, everything we are giving right now. That is called HD. Okay, வா? நீங்க கிளையண்ட்டுக்கு புரிய வைங்க. மேட் ஃபினிஷ்னா ஹெச்டி கிடையாது இல்லை கிடையாது. புரியுதுங்களா? மேட் ஃபினிஷ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஹெச்டி மேக்கப் ஒன்லி. ஓகேங்களா? இப்போ நார்மல் மேக்கப்னா என்ன பண்ணணும்னா, நார்மல் மேக்கப் வி ஆர் நாட் கிவிங் த ஹை டெஃபினிஷன் டு அவர் ஐஸ் அண்ட் ப்ரோஸ், நோஸ், லிப்ஸ் அண்ட் சீக் போன்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப ஒரு குண்டு முகமாக இருக்குது, அதை நான் கட் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? ஹெச்டியில் தான் பண்ண முடியும். நார்மல் மேக்கப்பில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புரியுதுங்களா? So first you have to understand what is HD actually. Then only you can able to understand and you can also explain the client what is HD makeup. புரியுதுங்களா? First we have to understand what is HD. இப்போ முகூர்த்தம் கேஸ் what is this is also HD. ஓகேவா? நான் HDல உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். நீங்க டியூ ஃபினிஷ் கேட்டீங்கன்னா நீங்க சொல்லணும் ப்ராப்ளம். இப்போ ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்க கேட்டாலும் அதுல இருக்க ப்ராப்ளம் நீங்க சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவாங்க? நீங்க அப்படியே சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனா? சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை எனக்கு டூயி ஃபினிஷ் தான் வேணும்னா போட்டு விடுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் புரியுதுங்களா? ஆனால் இதுவும் ஹெச்டி தான். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஹெச்டி தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வாட் இஸ் ஹெச்டி மேக்கப். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தவங்க நோஸ் வந்து ரொம்ப டிப் வந்து குண்டா இருக்கு, அதை ஹெச்டியில் எப்படி காட்டலாம்? கட் பண்ணி ரொம்ப ஷார்ப் நோஸாக காட்டலாம். தட் இஸ் கால்ட் ஹெச்டி. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடடை இல்லைன்னா கண்ணு திறந்தா அந்த லிட்டு வந்து நல்லா அடிக்கும். இப்போ ஏன் கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே கிராப் இருக்கா? இப்போ நான் திறந்தா இது ஒரு கேப். கூடடைன்னு என்ன ஆகும்னா அவங்களுக்கு கேப்பே இருக்கு. இவங்களோட ஐ பார்த்தீங்களா கேப் இருக்க தெரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மெல்ஸாக போட முடியும். ஏன்னா எனிஹவ் யுவர் ஐலைனர் வில் நாட் பிளே த ரோல் ஓவர் தே ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஐஷேடோ எடுத்து ஒரு ஸ்மோக்கி ஐ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்மோக்கினா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸ்மோக்கினா ஒரு பிளாக்காக இருக்கும், பட் பிளாக்காக இருக்கும் ஆனால் இல்லை. அந்த மாதிரி ஸ்மோக்கியை கிரியேட் பண்ணலாம் இதுக்கு. இல்லை ரொம்ப மெலிசா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப பட்டையை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐ மேக்கப் டச் ஆகிடும். ஐ மேக்கப் வந்து அந்தளவுக்கு பாப்பா ஆகி தெரியும். அது போக நம்ம கிளாஸ்ல ஒரு ஸ்டெப் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் ஏன் பண்றோம்
புரியுதுங்களா? ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் பிளைண்டா, ஓகே இதுக்கப்புறம் இதான் இதுக்கப்புறம் தான், அப்படி கிடையாது. இந்த ஸ்டெப் ஏன் பண்றோம், இந்த ஸ்டெப் பண்ணலன்னா என்ன ஆகும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். புரியுதுங்களா? பிளைண்டா ஒரு ப்ராசஸ் தான், ஜஸ்ட் லைக் அப்படி பயமெட் பண்ணி போறது இல்லை. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வாட் யூ வில் ஃபேஸ், ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைஃப் வாட் யூ வில் ஃபேஸ், இதெல்லாமே சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு டீட்டெயிலா வெளியில சொல்லி கொடுப்பாங்க. பட் ஆனா அதோட மணி வந்து வேற. அதெல்லாம் மேம் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ காசு இருந்ததுன்னா நீங்க டீட்டெயில் கேட்கணும். சரியா? எப்பயுமே ஐலைனர் வைக்கும்போது நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மிடில் ஆஃப் ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன் அந்த மாதிரி ஐலைனர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க? டேரெக்டாக எங்கள் லிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே திக்காக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெவியாக வைக்கும் போது இங்கேருந்து வெரி குட். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும், என்னதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராடக்ட் நம்ம வந்து ஐலைனர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வந்து கொஞ்சம் அதாவது திக்காக காட்டலாம். பட் இந்த திக்காக காட்டலாமா? முடியாது. எப்படி நம்ம ஐலைனர் ட்ரா பண்ணுவோம்? தின் டு திக் அண்ட் தின். ஸோ நம்ம ப்ராடக்ட் எடுத்து போய் இங்கே வைக்கும் போது என்ன ஆகிடும், இந்த டெபாசிட் ஆயிடும். ஸோ ஆக்சுவலாக ரிமைனிங் இருக்க ப்ராடக்ட் தான் என்ன வரும், நம்மளுக்கு இங்கே வரும். நான் ரொம்ப வீக் வச்சுக்கல, லைட் நீங்க தான் வச்சுக்கோங்க. ஏன் வீக் வைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அவங்க இங்கே வச்சு அப்படி இருக்கும் கண்ணு. ஆக்சுவலாகவே அவங்க கண்ணு வந்து கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு. ஸோ விங்கு வைக்க எல்லாருக்கும் விங்கு வைக்கணும்னா கிடையாது. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கிளைண்ட் ஸ்கின் டோன் அண்ட் கிளைண்டோட ஃபேஸ், அதாவது அனாட்டமி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ என் ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்கு, ஐ மீன்ஸ் ஓவலாக இருக்குது. எல்லாருக்குமே ஓவலாக இருக்கா? இப்போ எல்லாருக்குமே ரவுண்டாக இருக்கா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கொயராக இருக்கும், ஓவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஃபேஸ் ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரியான மேக்கப் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவுட்லுக் வந்து நல்லா கொண்டு வரலாம். ஸோ சோஃபார் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், ஐ மேக்கப் சிபிஎம் முடிச்சிருக்கோம் அண்ட் ஐ மேக்கப் முடிச்சிருக்கோம். இன்னும் மேக்கப்பில் என்ன ஆகல, ஐ மேக்கப் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது மெயின் வந்து ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நார்மல் மேக்கப்பில் நம்ம போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கலர் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ டேரெக்டாக இப்போ ஃபவுண்டேஷன் போட்டால் என்ன ஆகும், ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கல்ல, ஃபவுண்டேஷன் போட்டால் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், சாம்பல் போட்ட மாதிரி ஃபவுண்டேஷன் ஆகிடும். நான் போட்டு போகிறப்பா ஃபங்க்ஷனுக்கான எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து என் ஷேட் தான் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து டிஸ்கலரேஷன் ஆகியே. ஒரு சில ஸ்கின்ல வந்து பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்ணு என் ஸ்கின்னே இருக்கு, இல்லை நான் எந்த மேக்கப் போடல. இங்க இருக்க டோன் தான் இங்க இருக்கா, இல்ல இங்க இருக்க டோன் தான் இங்க இருக்கா, இங்க இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபவுண்டேஷன் வி ஷுட் ஈவன் அப் த ஸ்கின் டோன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸை வந்து கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இவங்களுக்கு எங்க கலர் டிஸ்கலரேஷன் சொல்லுங்க பார்ப்போம். மவுத் பார்ட், அண்டர் ஐ, ஜெனரலா எல்லாருக்குமே எங்க பார்ப்போம், சைட்ஸ் ஆஃப் அண்டர் ஐ, ஃபோர்ஹெட். அதுக்கப்புறம் ஒரு சிலவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இவங்களுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, இப்போ இவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் இருக்குது, இதெல்லாம் கூட ஹைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே இப்போ வந்து கலர் தியரி, இதுக்கு தான் வந்து கலர் தியரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் கலர் தியரி அப்படின்னா 15 days மாஸ்டர் கிளாஸில் கலர் தியரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் கலர் தியரின்னா எல்லாருமே ஒரு மாதிரியான கலரில் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கூல் டோன்ல இருக்காங்க, ஒரு சிலர் நியூட்ரல் டோன்ல இருக்காங்க, ஒரு சிலர் வார்ம் டோன்ல இருக்காங்க. வார்ம் டோன்ல இருக்க என்ன, வார்ம் டோன்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஐ ஷேடோஸ் போடலாம், எந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் போட்டா எடுக்கும், எந்த மாதிரியான பிளஷ் போட்டா எடுக்கும், புரியுதுங்களா? இதே கூல் டோன்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ், எந்த மாதிரியான ஐ ஷேடோ. ஓகேவா? ஐ ஷேடோ நான் இந்த 2 கலர் போட்டேன், ஆனால் எனக்கு காம்போவே வரல, செட்டே ஆகல. ஏன்? ஏன்னா கலர் தியரி தெரியல. ஓகேங்களா? கலர் தியரி தெரிஞ்சா நம்ம மேக்கப் சூப்பரா பண்ணலாம், ஃப்ளாலஸா பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக், ஐலைனர், பிளஷ் எவ்ரிதிங். நம்ம கலர் கரெக்ஷனுக்குமே கலர் தியரி தான்.
ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் கலர் தியரி வச்சு தான் கரெக்ட் பண்ணும். எல்லாருமே ஆரஞ்சு கரெக்டர்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு பிக்மெண்டேஷன் பொறுத்து அதோட கலர் பொறுத்து கலர் தியரி அதுதான் கலர் தியரி. கலர் தியரினா ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாவே சாரி மேக்கப் ஆர்டிஸ்டா கலர் தியரி தெரிஞ்சுக்கணும். கலர் தியரி தெரிஞ்சா மட்டும்தான் we can able to handle all type of skin tone and all type of skin pigmentation also. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, இந்த 2 இடத்துல கருப்பாக இருக்குது, இங்கே கருப்பாக இருக்குது, இங்கே கொஞ்சம் போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஈவன் டோன் பண்ணிடுவோம். ஈவன் டோன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் இட் வில் நாட் பி கிரே. ஓகேவா? இல்லைனா இந்த இடத்துல போட்ட ஃபவுண்டேஷன் அதே கலராக இருக்கும், இந்த இடத்துல போட்ட ஃபவுண்டேஷன் அதே கலராக இருக்குமா? This is what a foundation become grey. ரெட் பிம்பிள்ஸ்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. புரியுது? ரெட் பிம்பிள்ஸ்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் டீடைல் கிளாஸ் எல்லாம் சொல்லுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இவங்க தான் சொன்னாங்க ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண சொல்லி, அதனால நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணேன் சரி வரலன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பிக்மெண்டேஷனுக்கு நிறைய அதாவது வேற கலர் கரெக்டர் இருக்கு. ஒரு அதாவது டார்க் சர்க்கிள் ஒரு அதாவது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ரெட்னஸாக வருவாங்க, ரொம்ப ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஹைட் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, கலரை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக கலர் கரெக்டர். ஓகேங்களா? கன்சீலர் வேற, கலர் கரெக்டர் வேற.